அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும், அதற்காக மெகா கூட்டணியை கட்டமைக்கும் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அப்போ பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் அதிமுக ஒதுக்கும், பாமக, தேமுதிக, தாவேக இவர்களெல்லாம் கூட்டணிக்குள் வந்தால் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் அதிமுக ஒதுக்கும் அப்படிங்கிறதா இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கூட்டணிக்கு எத்தனை, அதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள், எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் விரைவில் இணைய இருக்கிறாங்க. வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், மெகா கூட்டணி அப்படின்னு அதிமுக மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. இப்போது இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து இறுதி நேரத்தில் வேறு யாரெல்லாம் உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? நடப்பு திமுக ஆட்சியை எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில் இணைய வேண்டும். அதுதான் மெகா கூட்டணி. ஷார்ட்டா நம்ம சொன்னோம்னா அதுதான். வாக்கரசியல்ல சில கூட்டணிகள் ஓடிபி தான், ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி, ரொம்ப டெம்பரரி. 30 செகண்ட் தான் ஓடிபிக்கு வந்து டைமு. சில கூட்டணிகள் அது 30 நாள் கூட நீடிக்காது, நம்ம பார்த்துட்டு தான் வரோம். சில கூட்டணிகள் ஆதார் கார்டு மாதிரி, பேன் கார்டு மாதிரி பெர்மனன்ட். இப்போ உதாரணமாக திமுகவோட முஸ்லீம் லீக் கூட்டணி, பிற கூட்டணிகள்லாம் திமுகவுக்கும் ஓடிபி தான். அப்போ இதுல என்ன வித்தியாசம் வரும்? ஏதாவது ஒண்ணு எதிர்ப்பது, இல்லைன்னா ஒரு ஆட்சியை அகற்றுவது. இது வந்து ஒரு இலக்காக கொண்டு செயல்படும் போது எல்லா கட்சிகளும், அந்த ஒத்த நோக்கமுடைய எல்லா கட்சிகளும் ஒரு அணியில இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணின்னு சொல்றது அதுதான். பெரும்பாலும் நிறைய கூட்டணிகள் ஜகா கூட்டணி தான், அந்த நேரத்துக்காக வரும், அப்படியே போயிடும். மெகா கூட்டணியில் இடம் கிடைக்கலைன்னாலும் கட்சிகள் வந்து அதுக்காக அரசியலை கைவிட்டுற முடியாது. மீண்டும் அவர்கள் வேற ஏதாவது ஒரு அணியிலையோ இல்ல சொந்த அணி அமைச்சோ போட்டி போட வேண்டிய நிர்பந்தம் வரும். போன தடவை கூட பார்த்தோம், அமமுக அதே மாதிரி தேமுதிக ரெண்டும் வந்து கடைசி நேரத்துல ஒரு அணியில் இணைந்தது. அது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில். இப்ப இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது அதிமுக பிஜேபி கூட்டணி. இப்போதைக்கு அது ஃபைனல். எப்போதும் இல்லாத அதிசயமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வந்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. நீங்க கேட்ட கேள்விதான், புதிதாக கட்சிகள் வந்தா அவர்களுக்கு ஒதுக்குவதற்கு என்ன இடம் இருக்குது? மொத்தம் 234 தான், அதுக்குள்ளதான் நம்ம பங்கு வைக்க முடியும். அப்போ பிஜேபியோட விஷ் லிஸ்ட் என்னவா இருக்க முடியும்? ஏற்கனவே 20+ அவங்க இருக்காங்க. வேண்டும் போன தேர்தலுக்கு கொடுத்த தொகுதிகள், போன தேர்தலுக்கு சொல்றேன். ஆமா இல்ல, போன தேர்தல்ல 4 தொகுதி ஜெயிச்சு வேற வச்சிருக்காங்கல்ல, 4 சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. அலாகேட் பண்ணது 40 அலாகேட் பண்ணது போன முறை அலாகேட் பண்ணது போன தடவை அலாகேட் பண்ணது. அப்போ இந்த தடவை விஷ் லிஸ்ட் நம்ம வந்து இப்ப அவங்க பேசுறத வச்சு யூகிக்க முடியும். நயனார் 40 தொகுதியில வெற்றின்றாரு. ஆமா. அப்ப அதுக்கு மேல தொகுதிகள்ல போட்டி போடணும். சரி, அது வந்து ஒரு ஆசையா இருக்கும். கடைசியில வந்து இன்னும் குறைவாக ஒத்துக்கொள்வார்கள் வச்சாலும் 30க்கு குறைவாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது பார்வை. அதான் போன முறை பெற்ற 20ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 10-20 இந்த முறை அதிகரிச்சு வாங்க தான் பாஜக முயற்சிக்கும், அப்படிதானே? கண்டிப்பா எல்லா கட்சியும் அப்படித்தானே இருக்கும். இப்போ திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளும் அதிகமான இடங்கள் கேட்கத்தான் செய்வாங்க. அப்போ பிஜேபி வந்து 20-30 நம்ம வச்சுக்கலாம் ரஃபா. இப்ப 234 30 போயிடுச்சுன்னா 204 தொகுதி. சிறிய கட்சிகளுக்கு வந்து ஒரு 10 தொகுதி போயிடும். 194 தொகுதி வந்து கையில இருக்கு. 194 தொகுதியில பாமக வரும்போது பாமகவுக்கு பிஜேபி 30ன்னா அவங்களும் 30 எதிர்பார்ப்பாங்க. 164. இதுல விஜய் எங்க இருந்து ஃபிட்டின் ஆவாரு? அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு உண்மையிலே தெரியல. ஏன்னா அவர் புதிதாக ஒரு சினிமா ஸ்டார், அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் அன்டெஸ்டட் நம்ம ஒதுக்க முடியாது. அவரோட சினிமா பாப்புலாரிட்டி டெஸ்டட். பொலிட்டிக்கலா அது எந்த ரிசல்ட் கொடுக்குங்கிறது அன்டெஸ்டட், அவ்வளவுதான். அப்போ சினிமா பாப்புலாரிட்டியில இருக்கிற எந்த ஒரு ஸ்டாரும், எத்தனையோ ஸ்டார்கள் நம்ம பார்க்கிறோம், அவங்களுக்கு தங்களை பற்றிய மிகை மதிப்பீடு இருக்கத்தான் செய்யும். அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. லோடு லெஸ் டிராவல்டுன்னு ஒரு ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு கவிதை உண்டு. ஒரு காடு, அதுல 2 பாதை போகுது. ஒரு பாதை எல்லாரும் போய் வந்து பழகின பாதை, வழித்தடம்லாம் இருக்கும். இன்னொரு பாதை யாருமே போகாத பாதை, வழித்தடங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும்.
இது மாதிரியானவர்கள் வந்து அந்த யாருமே போகாத பாதையை தேர்ந்தெடுப்பதுதான் நான் தொடர்ந்து பார்த்துட்டே வரேன். கடைசி நேரத்தில் அது வந்து அந்த பாதை தவறான பாதையை கூட முடியலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இப்படித்தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ராபர்ட் ஃப்ராஸ்ட் கவிதையில கடைசியில் அது எப்படி முடியும்னா, நான் இறந்த காலத்தில் எடுத்த எல்லா முடிவுகளும் சரியானவைன்னு முடிப்பார் அவர். அதாவது நம்ம வந்து ஒரு முடிவு எடுப்போம், அது ஃபெயிலியர் ஆயிரும், அடடா போன தடவை எடுத்த முடிவு தாங்க நல்ல முடிவுன்னு தோணும். இது மாதிரியான விஜய் மாதிரியான சினிமா பிரபலங்கள் அப்படித்தான் அந்த இடத்துல வரும். மெகா கூட்டணியை கட்டமைக்கணும், மெகா கூட்டணியை கட்டமைக்கணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற இடத்துல அதிமுக நிக்குது. அதே மாதிரி திமுகவை வீழ்த்தணும், குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களையாவது இந்த முறை ஊர்ஜிதப்படுத்தி சட்டமன்றத்துக்குள்ள போகணும், கட்சியை தொடர்ந்து நடத்தணும், அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தாக்கு பிடிக்கணுங்கிற நிர்பந்தம் விஜய்க்கு இருக்கும். இந்த ரெண்டு டிமாண்ட்ல ரெண்டு பேரும் அந்த ஒரு புள்ளியில இணைவதற்கு வாய்ப்பே இல்லையா? அது என்ன காரணம்னா, இந்த முதலமைச்சர் கேண்டிடேட் தாங்க. இப்ப 67 எங்களுக்கு ஸ்டூடெண்ட் பேஸ், கல்லூரி நாட்களோட 2வது ஆண்டு. திமுக கூட்டணி கூட்டணியில் இருந்தவர்கள் ரொம்ப பெரிய தலைவர்கள். ராஜாஜி எல்லாம் முன்னாள் முதல்வர், மாப்போசி ரொம்ப சீனியர் லீடர், சீபா ஆய்த்தினார். அப்போ அண்ணா வந்து கிளவரா எப்படியான ஒரு உத்தியை பயன்படுத்தினார்னா, முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னு சொல்லல, அண்ணா தான் முதலமைச்சர் கேண்டிடேட் யாரும் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து சவுத் மெட்ராஸ் எம்பி தொகுதிக்கு போட்டி போட்டார். சோ அந்த கேள்வியே வரல. ஏன்னா ராஜாஜி வந்து அண்ணாவை முதல்வராக அவரால் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் முன்னாள் கவர்னர் ஜெனரலால? இயல்பான சிக்கல். மாப்போசி அவர் பெரிய தமிழ் தேசிய தலைவர், அவரால் அப்படி பிரச்சாரம் பண்ண முடியாது. இயல்பான தலைவர்களுக்கு இடையேயான மனச்சிக்கல்கள் இருந்ததால் தான் அண்ணா அப்படியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார். ரோடு லெஸ் டிராவல்டு. ஆனால் இங்க என்ன பிரச்சனைனா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட், அது அமித்ஷா அவர்களே கூறிவிட்டார்கள். விஜய் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க, அவங்களோட ரசிகர்கள் எல்லாரும் அந்த முழக்கத்தை தான் எழுப்புறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்க வேண்டும், திமுகவை தோற்கடிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட்டாக நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு விஜய் அவர்களால் கூறுவதுங்கிறது ரொம்ப கடினம். எனவே அந்த இடம் வந்து எனக்கு என்னமோ அது மெகா கூட்டணிக்குள்ள பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு பொருத்தமாக வரும்னு எனக்கு தோணல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு தான் விஜய் பேசுறாரு. அந்த மாதிரி சமரசம் வந்து துணை முதல்வர் மாதிரியான அகாமடேஷனுக்குள்ள ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள இறுதி வரை விஜய் போவதற்கு வாய்ப்பே இல்லையா? முற்றிலுமா அதை முடிச்சிடலாமா? முற்றிலுமாக வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்ப உதாரணமாக விஜய் கட்சிக்கு துணை முதல்வர் பதவின்னு வச்சுக்கிடுவோம் அப்படின்னா, டாக்டர் அன்புமணி பாமக, தேமுதிகவே என்னங்க சொல்லுது? பிரேமலதா அவர்களை எதிர்கட்சி தலைவராக்குங்கள், இல்லைன்னா முதல்வராக்குங்கள், அதுதான் நம்ம தொண்டர்களோட லட்சியமா இருக்க முடியும்னு அவங்களே சொல்றாங்க. அது வந்து இயல்பான ஒரு ஆசை தானே. அப்ப விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அது வெறும் ரிஜிஸ்டர்டு பார்ட்டி தான், அதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான சின்னம்லாம் இனிமேல் தான் வரணும். அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவியோ இல்ல அதிகப்படியான சீட்டுகளோங்கிறது அது வாக்கரசியல்ல நிச்சயமாக அது அப்படியான ஒரு ரிசல்ட் வராது. அதுவே வசதி இல்லையா விஜய்? அதுவே ஒரு வசதி இல்லையா? பாமகவுக்கு இவ்வளவுதான் வாக்கு சதவீதம், 4-5 டெஸ்டட். தேமுதிகவுக்கு ஏற்கனவே டெஸ்டட் வாக்கு சதவீதம் இருக்கு, ரெண்டுக்கும் உள்ளதான். அதை கூட சொல்லி அதிமுகனால உறுதியா மறுக்க முடியும். கடைசி வரைக்கும் அவங்க ராஜ்யசபா சீட் குறித்தே இன்னும் இரு தரப்புக்குமே உடன்பாடு வரல, தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும். அப்போ ஒரு அன்டெஸ்டடா இருக்கிற விஜய், அவர் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், இந்த முறை இவர் அகாமடேட் பண்ணாதான் திமுகவை வீழ்த்த முடியும், அதனால நாங்க இந்த சமரசத்திற்கு போறோம், நீங்களும் இந்த சமரசத்தை ஏத்துக்கங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட முடியாதா? தேமுதிகவையோ பாஜகவையோ பாமகவையோ அதிகாரத்தில் பங்கு ஆட்சியிலும் பங்கு இல்ல கூட்டணி ஆட்சி விவகாரத்துல ஒரு ஸ்டெப் விஜய்க்கான முக்கியத்துவத்தை கூட்டி கொடுத்து கன்வின்ஸ் பண்ண முடியாதா? அப்படின்னா அதிமுக வந்து 100 இடங்களுக்கு குறைவா நிற்கணும். நீங்க சொல்வது ஒரு கனவு சாத்தியம் தான், அதை இல்லைன்னு சொல்ல மறுக்கவே இல்லை. கண்டிப்பாக வாக்கரசியல் வந்து எல்லா சமரசங்களுக்கும் உட்பட்டதுதான். ஒரு பலமான எதிரியை வீழ்த்தணும்னா நிறைய நம்ம வந்து சமரசங்கள் பண்ணித்தான் ஆகணும். அப்படின்னா இதுவரைக்கும் அதிமுக ஹிஸ்டரியில 2001 140 இடங்கள் நின்னது ஜெயலலிதா காலத்துல. பெரிய சமரசங்கள் அதுல பண்ணப்பட்டது. எங்க தனி மெஜாரிட்டி வரப்போகுது அப்படின்னு தான் நாங்கள்லாம் நினைச்சோம். அத மாதிரியான ஒரு நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது ஜெயலலிதா அவர்களை விட லெஸ் கரிஸ்மாட்டிக் லீடருங்கிற முறையில 100 சீட்டு அவங்களுக்கு அதிமுகவுக்கு, மீதி இருக்கிற 134 சீட்டையும் பிரிச்சு கொடுப்போம். 2 துணை முதல்வர்கள், 2 துணை முதல்வர்கள் கொடுக்கலாமே, யாரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாமக கொடுக்கலாம். பாமகவை குறைச்சு மதிப்பிட முடியாது. விஜய்க்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொன்னு யாருக்கு, அப்படிதானே?
ஆமா, அதாவது பாமக 4% இருந்தாலும் தமிழ்நாடு சராசரிங்க. ஆனா 40-50 தொகுதிகள்ல வெற்றி பெறுவதற்கான ஒட்டுமொத்த ஓட்டு சதவீதம் அவங்க கிட்ட இருக்கு. இப்ப சேலம் மாவட்டம் எடுத்துக்குவோம், இல்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்துக்குவோம். பாமக துணை இருந்தா நிறைய தொகுதிகள்ல ஜெயிக்க முடியும். விஜய்க்கு அப்படியான ஒரு விஷயம் இல்ல. தமிழ்நாடு தழுவிய ஒரு ஆதரவு, அதாவது அது குறிப்பாக ரசிகர் மன்ற ஆதரவு இருக்கு. விஜயோட இயக்கத்துல திமுக இருந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பல்வேறு கட்சிகள்ல பல்வேறு குடும்பங்கள்ல இருக்கிறவங்க பல்வேறு ரசிகர் மன்றத்துல இயல்பா இருப்பாங்க. நீங்க அடைக்கல் ராஜ் எம்பி, திருச்சி எம்பி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 95 திருச்சியில ஷாகுல் ஹமீதுன்னு அவர் தான் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர். அடைக்கல் ராஜ் ரஜினி ரசிகர் மன்றம் எது கிரிக்கெட் போட்டி நடத்தினா கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுப்பாரு, ஃபுட்பால் மேட்ச் நடத்தினா ஃபுட்பால் வாங்கி கொடுப்பாரு, ரசிகர் மன்றம் எல்லாம் வேலை பார்க்கும். அப்ப ரஜினியே பார்ட்டி ஆரம்பிப்பாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை 95ல உருவாச்சு. அப்போ உடனே இவங்க உஷாராயிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அந்தந்த மன்றங்கள்ல இருப்பாங்க, ஏதாவது பொறுப்புல திமுக மெம்பர்கள் இருப்பாங்க. கடைசி நேரத்துல தேர்தல் டைம்ல அவங்க விஜய் அவர்களுக்காக பணியாற்றுவார்களா, அதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின். அப்படி பணியாற்றுவாங்களாங்கிறதுலாம் ரொம்ப சந்தேகம். ஏற்கனவே இருக்கிற கட்சிக்கு பணியாற்றுவாங்களா தெரியாது நமக்கு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க பாரம்பரியத்துல ஒரு கட்சி இருக்கும். அதிமுக சேர்த்தா நான் சொல்றேன், திமுகன்னு மட்டும் இல்ல. இந்த இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி தான் இந்த மெகா கூட்டணி அமையணும். ஓகே, பேசும் திரு பிரியன். மெகா கூட்டணியை திரு இபிஎஸ் கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்னா யாரெல்லாம் இறுதி வரை உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொன்று, இவங்க எல்லோரையும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்னா அதிமுகவுக்கான பிரதிநிதித்துவம் அங்கே குறையும், போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறையும்னா அந்த சமரச எல்லை வரைக்கும் இந்த முறை அதிமுக நகர வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது அரசியலில் பாலிட்டிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நடக்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி. நடக்க முடியாத விஷயங்கள் நடக்கும், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, புதுசாக வந்திருக்கீங்க, ஒரு கொள்கை ரீதியாக பல உறுதிமொழிகள்லாம் கொடுக்குறீங்க. என்னோடய கொள்கை எதிரி பாஜகன்றீங்க, நான் தான் திமுகவுக்கு எதிராக போட்டி போடுவேன்றீங்க, நான் தான் முதன்மை சக்தின்றீங்க, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்கிறீங்க. அப்புறம் பல கருத்து கணிப்புகளில் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக முதல்வர் கேண்டிடேட் உங்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்படிலாம் ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கும்போது தாவேகா என்கிற கட்சி கொள்கை எதிரியான பாஜக இருக்கிற அதிமுக கூட்டணிக்குள்ளே வருமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா பல கட்சிகள் பல கூட்டணிகளை அமைக்குது, திடீர்னு வரும், சேரும், போகும், எல்லாம் கரெக்டாக. இந்த கூட்டணியோட அட்வான்டேஜ் என்னென்னா 10 மாதத்துக்கு முன்னாடி அமைச்சிட்டாங்க, அதனால் தொண்டர்கள்லாம் ஜெல் ஆகிடுவாங்க, நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், நெகட்டிவ் என்னென்னா 10 மாதத்துக்கு முன்னாடி அமைச்சதுனாலேயே இந்த 10 மாதத்துக்குள்ளே பலவிதமான பொலிட்டிக்கல் மாறுதல்கள் நிறைய நடக்கும். ஸோ அது எப்படிப்பட்ட மாறுதல்கள் நடக்கும்னு சொல்ல முடியாது. அது அதிமுக பாஜகவுக்குள்ளேயே மோதல் வரலாம்னு சொல்ல முடியாது, அது நீடிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. கடைசி கட்டத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா, நீங்கள் ஓபிஎஸ் உள்ளே சேர்க்கலை, இல்லை கூட்டணி அரசுக்கு நீங்கள் ஒத்துக்கலை, இல்லை வேறு பல இடங்களில் பிரச்சனை வந்தது, நாங்கள் 60 இடங்கள் கேட்கணும், நீங்கள் 30 இடங்கள் தான் தரேன்றீங்க. இதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இப்போ ஒரு இடம் இருக்குது, தாவேக்கான்னு ஒரு இடம் இருக்கிறதுனால அதிமுக தகராறு பண்ண பாஜக இல்லைன்னா கூடவா, பாஜக இல்லைன்னா கூட பாஜகவோட லாஸ்ட் மினிட்ல ஒரு பிரச்சனை, தாவேக்கான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஆப்ஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா அதிமுக தாவேக்கா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அப்படி போச்சுன்னா பாஜக தனிமைப்பட்டு விடும். பாஜக இருந்தா தாவேக்கா அந்த சைடில் வராது சார். இன்னைக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க, பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜக இருக்கிறதையும் தாவேக்கா வராது. அதில் அவர் வந்தார் வச்சுக்கோங்களேன், அது விஜயோடைய டேக் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் அவர் டேக் ஆஃப் ஆக மாட்டார். ஏன்னா முதல்ல வர கட்சி எடுத்த உடனே ஒரு கொள்கை சமரசம் இருக்குல்ல, மக்கள் ஒரு கட்டம் வரையும் தான் சிலர் ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் இது பொருந்தா கூட்டணி எளிதவள கூட்டணி ஆகிடும். இதுலேயே அது ஆப்பர்ச்சுனிஸ்டாக இருக்குது, சந்தர்ப்பாத அரசியலாக இருக்குது. ரெண்டாவது அவர் செல்வாக்கு மிக்கவர். யார்? விஜய் செல்வாக்கு மிக்கவர். அவருக்கு எவ்வளோ ஓட்டு வரும், எவ்வளோ வின் பண்ணுவார் தெரியாது. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அதிமுக இந்த கட்சியில் எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்காக நாங்கள் ஏன் உழைக்கணும்? நாங்கள் ஏன் சார் உழைக்கணும்? நீங்கள் தெரிஞ்சு போனால் எங்களுக்கு லாபம் சார். அதிமுகவுக்கு மட்டும் லாபம் இல்லை, நமக்கும் துணை முதல்வர் கிடைக்கலாம், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கலாம்னு தாவேக்க நினைக்க முடியாது. எங்களுக்கு நீண்ட பயணம் காத்திருக்கு. உங்களுக்கு 70 வயசுக்கு மேலே ஆச்சு, நீங்கள் எத்தனை நாள் அரசியல் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்த வாட்டி இந்த வாட்டி அதிமுக தோத்துன்னா உங்களையும் தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க அதிமுகலேருந்து. உங்களை எதுக்கு முதலமைச்சராக்கி உங்களுக்கு லைஃப் கொடுக்கணும்? ஏன் அந்த அவசியம் எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு நீண்ட பயணம் காத்துட்டு இருக்கு சார். நீங்கள் உங்களுடைய வீழ்ச்சி எங்களுடைய எழுச்சி. அதிமுக பலவீனம் அடைகிறது, தாவேக்காவுக்கு லாபம் எழுச்சி. அதுதான் அவங்க 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 என்ன சர்க்கிள்ஸில் பேசுறது என்னன்னா,
எதுக்கு நம்ம அதிமுக வளர்க்கணும்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா அதிமுக கூட்டணி அதிமுக தனியா வந்தா அதிமுக தனியா வந்தா கூட கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணுவாங்க. பாஜக இருக்கும்போது கண்டிப்பா அதுக்குள்ள போக மாட்டாங்க. ஒருவேளை அதிமுக தனியா வந்து அப்ப என்ன பேரம் பேசுவாங்கன்னா நீ பாதி நான் பாதி அந்த பேரம் பேசுவாங்க. அந்த பேரத்துல வந்து அது ஒர்க் அவுட் ஆகிற பேரம் அது ஆக்சுவலா. அதுதான் 2-3 தடவை பேச்சுவார்த்தை நடந்தது, அது முடிஞ்சு போச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் வந்து பாஜக வந்து கூட்டின்னு போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அதிமுகவை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது தாவேகா உறுதியா இல்லைன்னா பாமக தேமுதிக உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? பாமக தேமுதிகலாம் பிரைட்டான சான்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க 2 பேர் வரதுக்கான பிரைட்டா ராஜ்யசபா வந்து அதிமுக கொடுக்குதோ இல்லையோ கடைசி நேரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ரொம்ப பெஸ்டான ஒரு கூட்டணி எதுவாக இருக்குன்னா அதிமுக தாவேகா பாமக தேமுதிக கூட்டணி ரொம்ப பெஸ்ட். பாஜக பாஜகவுக்கு சில லயபிலிட்டி இருக்கு, அதை வந்து அதிமுக வந்து தோல்ல தூக்க வேண்டியதா இருக்கு. அதிமுகவுக்கு சில லயபிலிட்டி இருக்கு, அதை பாஜக தோல்ல தூக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் அதிமுக தாவேகா பாமக தேமுதிக கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, அது வந்ததுன்னா அது திமுகவுக்கு உண்மையிலே டஃப் கொடுக்குற கூட்டணியா இருக்கும். திமுக கூட்டணியில் இருந்து கூட இன்னும் சில கட்சிகள் வருவார்கள் அப்படின்னு திரு நட்டா சொல்றாருன்னா அவ்வளவு இடங்களையும் கொடுப்பதற்கு ஸ்பேஸ் இருக்கா அதிமுக? ஆக்சுவலா லாஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து தனியாவே அதிமுக 179 இடங்கள் நிற்கிறாங்க. அதோட கூட்டணி கட்சிகள் ஒரு 12, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியன், அப்புறம் இந்த புரட்சி பாரதம், இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 12, 191 இடத்துல வந்து ரெட்டலை சின்னத்தில் நிக்கிறாங்க. 66 இடங்கள்ல தான் வின் பண்றாங்க. வேற பாமகவுக்கு பாத்தீங்கன்னா 23 இடங்கள் கொடுக்குறாங்க, பாஜகவுக்கு பாத்தீங்கன்னா 20 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நிலைமை இப்போ இருக்குமானா அதிமுக பாஜக கூட்டணி பாமக தேமுதிக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நிச்சயமா வந்து இந்த மாதிரியான போன 21 பங்கீடு இருக்காது. 21 பங்கீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எது ப்ரியாரிட்டியா இருக்கும் ஏடிஎம்கேக்கு? அதிகமான தொகுதிகளில் போட்டி போடணுன்றது முன்னுரிமையா இருக்குமா, இல்ல திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும் அதற்கான சமரசங்கள் அப்படின்றது முன்னுரிமையா இருக்குமா அதிமுக? திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றிட்டு தான் தனியா ஆட்சி அமைக்கணும். ரெண்டுமே இருக்கும். அப்போ ரெண்டுமே இருக்கும். அகற்றுறது மட்டும் முக்கியம் இல்லை, தான் ஆட்சி அமைக்கணும். நீங்க பாஜகவும் ஆட்சியில் ஒரு பங்கு அப்படின்னா ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி அரசாங்கம் தான் அப்படின்னு அந்த இடங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிய வருது. போட்டியிட இடங்கள் மூலமாக மக்கள் ஒரு இப்போ தாவேக்காவே இதெல்லாம் மீறி நான் சொல்றேன் இவ்வளோத்தையும் மீறி தாவேக்கா வருது வச்சுக்கோங்களேன். வந்ததுன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 40 இடங்களோ 50 இடங்களோ கொடுக்க வேண்டியிருக்கு வச்சுக்கோங்க. அப்போது டிராஸ்டிக்காக பாமக தேமுதிக பாஜகவுக்குலாம் நீங்கள் பங்கிட்டது போக ஷாம் சார் சொன்ன மாதிரி நீங்க 100 இடங்களுக்கு வந்துருவீங்க அதிமுக போட்டி போடுறது. அதிமுக வந்துடும். அப்போ மக்களுடைய பார்வை என்னன்னா இது கூட்டணி அரசாங்கத்தை நோக்கி தான் போகுதுன்னு. அப்போ கூட்டணி அரசாங்கத்தில் பாஜகவும் ஒரு அங்கமா இருக்குன்றது டிஸ்அட்வான்டேஜா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா கூட்டணி அரசாங்கமே டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். இந்த கூட்டணியில எப்படி நீடிக்கும், இது தகராறு பண்ணுமா, இது ஒழுங்கா 5 வருஷம் போகுமா, அதுவே வந்து திமுக அன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா இருக்கும். அது கூட்டணி அரசு, அது கூட்டணி அரசு அமையும் போது அது ஸ்திரத்தன்மை இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்கல்ல. அதுல மத்தியில வந்து இவ்வளவு கட்சிகள் கூட்டணி அமைச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டி போடுகிற போதும் எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு தோணும். இங்க சட்டமன்றம் வரும்போது மட்டும் அவங்க பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கா கூட்டணி ஆட்சி தொடர்ந்து? இப்போ நீங்க வந்து எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே திமுக தோக்கடிக்க விரும்புறாங்களா? திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஓட் பேங்க் இருக்கு, திமுகவுடைய சாதனைகளுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் வந்து 100க்கு 90% திமுக தோக்கடின்னு விரும்புறாங்க. அப்படிலாம் கிடையாது இல்லை. இவங்களெல்லாம் சேர்த்தா கூட அதிமுக பாஜக பாமக தேமுதிக இவன் தாவேகா கூட சேர்த்துக்கோங்களேன், அதிகபட்சம் நீங்கள் ஒரு 45% வரையும் போவீங்க. திமுக ஏற்கனவே 45% இருக்கு. லாஸ்ட் டைம் அவங்க வாங்கினது 45 தானே, 21 ஐ திங்க் 45 தான் நினைக்கிறேன். அவங்க டோட்டலாக வாங்கினது 45.70% வாங்கியிருக்காங்க. அப்போது ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும், ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும். அதனால் அப்போது தாவேகா வந்தால் ஈக்குவல் ஃபைட்டு, தாவேகா வரலைன்னா அது வந்து திமுகவுக்கு ஒரு சின்ன ஸ்லைட் எட்ஜி மேலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தாவேகா வருது அப்படின்றது வந்து பாஜக இருக்கிற எந்த அணியிலையுமே தாவேகா இடம்பெறாது. எப்படி திமுகவுக்கு நல்லது, தாவேகாவுக்கு பலவீனமானது. தாவேகாவுக்கு பலவீனம் சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க இது வந்து தன்னுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்கு, பிளான் பியில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்கு, அதை அடுத்த தேர்தல் நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னன்னு தெரியாத போது இப்போ நீங்கள் எடப்பாடிட்டே போறீங்க, அதிமுக தாவேகா கூட்டணியே வருது வச்சுக்கோங்க கடைசியில் இடத்துல. அப்போது தாவேகாவை பார்த்து உங்களுக்கு என்ன உங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு தெரியாது, உங்களுக்கு எப்படி நீங்கள் இவ்வளோ சீட் கேட்குறீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம முதல் எலெக்ஷன்ஸில் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுட்டா அடுத்த எலெக்ஷன்ஸில் நம்ம வந்து கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு விஷயம், அந்த கூட்டணி முறிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா அதிமுக தாவேகா பேச்சுவார்த்தை
2011 வந்து விஜயகாந்தை டீல் பண்ண ஜெயலலிதா டீல் பண்ணாங்க இல்லையா, 41 சீட்டுன்ட்டு, அந்த பாணியில் டீல் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த பாணியில் டீல் பண்ணும்போது அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, தாவேகாலேருந்து கேட்ட கேள்வி, நீங்கள் ஜெயலலிதா கிடையாது, நீங்கள் இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க, ரெண்டாவது வந்து உங்களோட எங்களுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி, அதனால் எங்களை வந்து ஈக்குவல் பார்ட்னராக தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே தான் வந்து அந்த கூட்டணியெலாம் முறிஞ்சு போனதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் வந்து விஜயை டீல் பண்ண மாதிரி விஜயகாந்த் டீல் பண்ண மாதிரி விஜயை டீல் பண்ணுவாங்கன்றதெல்லாம் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா செல்வாக்கு மிக்க நடிகர், அவருக்கு ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, ஆனால் கணிசமான ஓட்டு வாங்குவார். சில பேர் சொல்கிற மாதிரி வந்து அன்டெஸ்டட் நம்ம கடந்து போக முடியாது. ஏதோ ஒரு வகையில் இடங்கள் வாங்காட்டி கூட அதிக பர்சன்டேஜ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது இந்த 10 மாசத்துல வந்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக கூட்டணின்னா ஓரளவுக்கு இடங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். மினிமம் அதில் வந்து 150 இடங்கள்ல வந்து அதிமுக போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தாவேகா ஒரு கற்பனை கேட்டாத அளவுக்கு ஒரு கனவான ஒரு விஷயம் வந்து நிஜமாகும் போது தாவேகா உள்ள வந்ததுன்னா அதிமுக 100 இடங்களுக்கு குறைஞ்சிரும். லட்சுமி எப்படி கட்டமைப்பார் மெகா கூட்டணியை திரு இபிஎஸ்? மெகா கூட்டணி கட்டமைக்கப்படும் அப்படின்னு அதிமுக தலைவரும் சொல்றாரு, பொதுச் செயலாளரும் சொல்றாரு, அதிமுகவினரும் நம்புறாங்க, நீங்களும் நானும் நம்புறோம். ஆனால் தேர்தலுக்கு உள்ளாக அந்த மெகா கூட்டணி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நமக்கு தெரியல. நம்ம பேசுகிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் விஜய் வந்து அந்த கோயம்புத்தூரில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து சில சமரசங்களுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து இட் வாஸ் அ மெசேஜ். எதுக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அந்த கூட்டணிக்குள்ளே நம்ம இணைஞ்சாலும் அதுக்கு வந்து அதுதான் அந்த சமரசம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்கள் கடந்த சில நாட்களாக டெல்லியில் முகாமிட்டு இருப்பதாகவும் சில சந்திப்புகளுக்கு ஆயத்தமாகி வருவதாகவும் தான் அந்த கேள்விப்படுறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட சந்திப்புகள் நடந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த மெகா கூட்டணியா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோட ஓட் பேங்க் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அன்டெஸ்டட் ஓட் பேங்க் தான். அவருக்கு வந்து ரசிகர்கள், பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அதை தாண்டி அவர் எங்கே போனாலும் பெரிய அளவில் அவருக்காக கூட்டம் கூடுது. அவர் சொன்னது போலவே அவர் வந்து பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகர், இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக பிரபலமாக இருக்கக்கூடியவர். அதனாலே ஆனால் அந்த பாப்புலாரிட்டி மட்டும் நீங்கள் வந்து கரிஸ்மாட்டிக்குன்னு சொன்னீங்க, அது வந்து கரிஸ்மா பெரிய அளவில் கரிஸ்மா அப்படின்னா அந்த கல்ட் ஃபாலோயிங்க்கு இருக்குமா இல்லையான்றது ஒரு தேர்தலுக்கு பிறகு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். அந்த ஒருவேளை அவர் வந்து பெரிய அளவில் வாக்குகள் எடுக்கிறார் இந்த தேர்தலில் அப்படின்னா யாருடைய வாக்குகளை அவர் எடுக்க போறாருன்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டில் 70% தான் போலாகும். அந்த 70%த்தில் பெரும்பாலும் வந்து அதிமுகவும் திமுகவும் எடுத்துடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள் பெரும்பாலான வாக்குகளையும் எடுத்துடுறாங்க. அப்போ இந்த 70%க்குள்ள அவர் எவ்வளவு வாக்குகளை அவர் வாங்க போறாருன்றது, அப்போ இது யாருடைய வாக்குகள்ன்ற குவெஸ்டனும் இருக்கு. ஒருவேளை அது அவர் திமுக எதிர்ப்பு அதிகமாக பேசுறதுனால திமுக எதிர்ப்பு வாக்குகளும், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு பேசுறதுனால, இது வரைக்கும் அவர் பெரிய அளவில் அதை பேசல, இருந்தாலும் அவர் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றதுனால ஆன்டி பிஜேபி ஓட்ஸும் ஏதோ கொஞ்சம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கிட்டாலுமே அது அதிமுகவோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி சேர்க்கிற போது அந்த வாக்குகள் வந்து பெரிய அளவில் குறைஞ்சு போயிடலாம். ரெண்டாவது, புதுசாக வரக்கூடிய கட்சி எதுவாக இருந்தாலும் 234 தொகுதியிலையும் போட்டியிட்டா மட்டும்தான் அவங்களோட பலம் என்னன்னு தெரியும். இதை வந்து ரொம்ப கச்சிதமாக, இதை வந்து ரொம்ப சமீபமான உதாரணம் வந்து நமக்கு விஜயகாந்தனுடைய தேமுதிக தான். ஏன்னா 2005 கட்சி தொடங்குறாங்க, 2006 தனித்து தான் போட்டியிடுறார். அதற்கு பிறகு சீமானும் அதே தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் தனித்து போட்டியிடாமல் முதல் எலெக்ஷன்லேயே அவர் ஒரு வேளை கூட்டணி போயிருந்தா விஜயகாந்துக்கு அந்த எதிர்கட்சி தலைவர் வரிசையில் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ற அந்த நிலைமை கூட வந்திருக்காரு. ஏன்னா அவங்களோட ஓட் பேங்க் என்னன்றதே தெரியாம போயிருந்திருக்கும். ஒருவேளை விஜய் அப்படி எதுவும் முடிவு செய்வாரே ஆனால் அது வந்து அவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் வந்து அவர் சமரசம்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு டெல்லியில் வந்து சில கட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தினதாக தான் கேள்விப்படுறேன். ஒருவேளை விஜய் பலம் பெறுவாரு, அதிமுக பலவீனம் அடையும். இல்ல, இதுல எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, அதிமுக மெகா கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்றதுக்காக புதுசா கட்சி தொடங்கி இருக்க ஒருத்தரோட போய் நீங்க எங்க கூட வாங்க அப்பதான் நாங்க ஜெயிக்க முடியும்னு அதிமுக கெஞ்சக்கூடிய அளவுக்கு அல்லது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சா என்ன?
பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருக்கும்போது ஜெயிச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய அதிமுக எதுக்காக விஜயை உள்ள கூட்டிட்டு வரணும்? ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாம சதறாம ஒரு கூட்டணிக்குள்ள இல்ல, இது வந்து அதாவது எல்லா நேரங்கள்லயுமே அது வந்து வெற்றின்னு சொல்லிட முடியாது. அது வேறு விதமாக கூட மாறலாம் இல்லையா? இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னா 15 வருஷம், அதாவது ரெண்டு டேர்ம்ஸ் வந்து டெல்லியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடிக்கு எதிராக இந்தியா முழுக்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றது போல தமிழ்நாட்டிலையும் ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஒரு கட்சி ஆட்சியிலே இருக்கு அப்படின்றதுக்காக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்க தான் செய்யும். அது வந்து பெரிய அளவில் ஓட் அவுட் பண்றதுக்கான ஒரு மனநிலையா மாறணும் அப்படின்னா அதுக்காக எதிரில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்றது சரியான எனக்கு தெரியல, அது சரியான வியூகமானு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி அதிமுக செய்யுது அப்படின்னா அதிமுக வந்து பெரிய அளவுல காம்ப்ரமைஸ்க்கு அவங்க ரெடியா இருக்காங்கன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். 4 முனை போட்டி அப்படின்னு போகும்போது வாக்குகள் பிரியும். சீமான் கடைசி வரைக்கும் நம்ம அழைச்சு அவர் கொள்கையிலேருந்து அவர் மாறவே இல்லை, தனித்து போட்டிங்கிறதுல உறுதியா இருக்கார், அவரை கொண்டு வர முடியலன்னா அவரை விட்டுட்டா கூட குறைந்தபட்சம் 3ஆவது ஆக்கலாம் அப்படின்னு கூட கடைசியில முயற்சி பண்ணனால தாவேக்காவை உள்ள கொண்டு இல்ல, இப்ப உள்ள கொண்டு வந்து ஒருவேளை முயற்சி பண்ணாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அப்படிங்கிற போது நம்பர்ஸ் எல்லாருக்குமே குறைஞ்சிடும். குறைஞ்சபட்சம் 130 to 150 தொகுதிகள் வந்து அதிமுக கண்டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில உட்கார முடியும். இல்லைன்னா சிங்கிள் மெஜாரிட்டி இருக்காது, இது வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு போயிடும். அப்ப அதிமுக தொண்டர்கள் பெரிய அளவுல சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் அதிமுக வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில தான் அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் டிஎம்கே கூட 2006 அவங்களுக்கு 96 இடங்கள் காங்கிரஸோட சப்போர்ட்டோட ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ஏடிஎம்கே அந்த மாதிரி எந்த கட்டத்திலையுமே இருந்தது கிடையாது. பெரிய அளவில் அதுவும் ஸ்வீப் பண்ணி தான் வந்திருக்காங்க. இந்த முறை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தவறை செய்கிறார் அப்படின்னா, இல்லை தவறுன்னு கூட வேண்டாம், அப்படி ஒரு வியூகத்தை அவர் எடுக்கிறாருன்னு முடிவு பண்ணா கூட அதிமுகவினுடைய தொண்டர்கள் பெரிய அளவில் சோர்ந்து போயிடுவாங்க. இது வந்து கூட்டணி அமைச்சிடலாம், ஆனா வெற்றி இருக்குமா இல்லையான்ற குவெஸ்டின் வந்துடும். அது குவெஸ்டின் வந்துடும். ஏன்னா இப்போ விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே புதியவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அதிமுகவினர் போய் வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த தொகுதியில வந்து வாக்குகள் கேட்க முடியும். நம்ம வந்து கூட்டணி அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம பேச முடியும். இப்ப பேசுறோம், இதை தாண்டி இதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அப்ப வந்து யாரோட சின்னத்துல போட்டி போடுவாங்க, பிஜேபி வந்து எவ்வளவு தொகுதிகள் கேட்பாங்க. ஏன்னா இரட்டை இலக்கத்துல எங்களுக்கு நம்பர்ஸ் வரும்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. போன தேர்தலில் பிஜேபி வாங்கின ஓட்டு தான் இந்த தேர்தல், 2024 வாங்கின தேர்தல் தான் இந்த தேர்தலையும் அவங்க வாங்க போறாங்க அப்படின்றத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் செய்தார் அண்ணாமலை. அதுல அண்ணாமலையினுடைய வாக்குகளும் அடக்கம். ஒரு இண்டிவிஜுவல்ன்ற முறையில அவருக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவர் வந்து சோசியல் மீடியா மூலமா அவர் டெவலப் பண்ணி வச்சிருந்தார். அது மூலமா அவருக்கு கிடைச்ச வாக்குகளும் கொஞ்சம். இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது அதிமுகவுக்கு இன்னும் சிக்கல் அதிகமாகும். அதிமுக இதை வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க வந்து விஜயை உள்ள கூட்டிட்டு வர்றதன் மூலமா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா இன்னொன்னு இதுல வந்து சொல்ல வேண்டியது, கடந்த சில நாட்களாக அதிமுகவினுடைய தலைமை தரப்புல இருந்து விஜயோட பேசிக்கிட்டு இருக்கிறது, அதாவது விஜய் தரப்புல பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதும் உண்மைதான். ஓகே ராம்கி, மெகா கூட்டணினா போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கையில அதிமுக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். மெகா கூட்டணி இல்ல, தாவேக்கா வேண்டாம் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா வெற்றிக்கான சதவீதம் வந்து அங்கே சிக்கலாக இருக்கும். ஆனால் திருமிகு லட்சுமி அதில் வந்து மாறுபடுறாங்க. விஜய் வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இல்லைன்றாங்க. விஜய் வராமலேயே அதிமுக நினைக்கக்கூடிய மெகா கூட்டணியை கட்டமைச்சிட முடியுமா? அது அவங்களுக்கு 2026 ஆட்சிங்கிறத நோக்கி நகர்த்திடுமா? அவங்களுக்கு அடுத்த வருஷம் நிறைய எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த கூட்டணி அதிமுக கூட்டணியோட 2 பெரிய சவால்னு கூட எடுத்துக்கலாம். 2 சவால் நான் பார்க்குறேன்னா, முதல்ல வந்து தொகுதி பங்கீடு. அதுக்கு வந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக ஒரு மிட்டிகேஷன் பிளான் வச்சிருப்பார். ஸோ அது ஒன்றும் சிக்கல் இருக்காது. ஏன்னா 179 இடங்களில் போட்டிட்டார் போன தடவை. இந்த தடவை ஒரு 40 இடங்களை குறைத்துக்கிட்டு அது தேமுதிக வராத 2021 கூட்டணி இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 23 இடத்துல பாமக இருந்து 25-30 இடங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு. நிச்சயமாக பாஜக வந்து கண்டிப்பாக கிளைம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு 25 கூட கொடுக்கலாம். புதுசாக வந்து தேமுதிகவை சேர்த்து புதிய தமிழகம், ஜிகே வாசன் எல்லாருக்கும் திருப்திகரமாக அதை அலாட் பண்ணி கொடுக்க முடியும். நிச்சயமாக குறைந்தபட்சம் எப்படியும் ஒரு 139 இடங்கள் இரட்டை லைன் இருக்கும்.
ஸோ அதனால அந்த தொகுதி பங்கீடு விஷயத்துல ஒரு பெரிய சிக்கல் வராதுன்னு எனக்கு தோணுது. இரண்டாவது அம்சமா தாவேகா சேர்த்து சொல்றீங்களா சேர்க்காம சொல்றீங்களா? தாவேகா சேர்க்காம தான். இன்னைய வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா மெகா கூட்டணிங்கிறது இன்னைக்கு தாவேகா சேர்க்காமயே 100 இடங்கள் கூட்டணிக்கு போயிடுன்றீங்களா? இல்ல தாவேகா வராமலே இது மெகா கூட்டணி தான் ஆக்சுவலா. இப்ப இருக்கிறவங்களை வந்து அபிஷியலா உறுதிப்படுத்தி பாமக, தேமுதிக, புதிய தமிழர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அபிஷியலா டிக்ளேர் பண்ணி ஒரு என்டிஏ சார்பாக மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டாலே அதுவே மெகா கூட்டணி தான். வந்து தாவேகா உள்ள வரணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது நீங்க தாவேகா ஒரு ஃபேக்டர் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன. அது என்னைக்கு பிரசாந்த் கிஷோர் பேசினாரோ அதோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து தாவேகா ஒரு கூட்டணினா அவங்க தான் கூட்டணி அமைக்கணும் வழியா வேற எந்த கூட்டணி இடம்பெற முடியாத நிலைமையில தான் இருக்கு. அவங்க தலைமையில தனித்து தான் கூட்ட முடியும். ரெண்டாவது நீங்க வந்து இப்போ இந்த கூட்டணி கணக்குகள் இப்போ ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு ஏதோ ஒரு கால்குலேட் பண்ணி கொண்டு வர முடியும். பெரிய சிக்கல் என்னன்னா பாஜக எதிர்ப்பு, அதை தான் முன்வைக்க போறாங்க திமுக கூட்டணி. அதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்க்கும்போது யாரால் வந்து அதிமுக தன்னுடைய சக பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, யாரால் ரொம்ப எஃபிஷியண்டா அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பார் எடப்பாடி. நம்ம வந்து நம்மளை விட அதிகமாக திமுக எதிர்ப்பை முன்வைக்கிற ஒரு கட்சி, அதே சமயத்தில் பாஜக எதிர்ப்பு, பாஜகவுடைய கொள்கைக்கு உங்களுக்கு வந்து என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு பாஜக வரும்போது அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய கட்சியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கட்சியின் ப்ரிஃபரன்ஸ் பார்க்கும்போது அது பாமக தான் அதிகமாக தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா அவருக்கு 2021 கடைசி நேரத்தில் இருந்த கூட்டணினால அது ஒரு பெரிய திமுக எதிர்ப்பையும் வீரியமா வைக்கணும், பாஜகவோடையும் அகாமடேட் ஆகிக்கணும். இல்ல பாஜக எதிர்ப்பு வைக்கிறாங்களா, திமுக கூட்டணி வைக்கிறாங்கல்ல, பாஜக வந்து இப்படி ஒரு கொள்கை இருக்கு, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து அதிமுக மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருக்கு. அதிமுகவோட ஒரு எஃபிஷியன்டா நீங்க பாஜக பத்தி பேசிட்டு இருக்காதீங்க, தமிழ்நாட்டு கிரவுண்டை மட்டும் பேசுங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அளவுல ஒரு வலுவான, அதுக்கு திமுக கூட்டணி கவுண்டர் அட்டாக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கணும். சோ அந்த கட்சியை தான் வந்து எடப்பாடி அவர்கள் தேர்ந்தெடுப்பார். தாவேகா வந்து பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு சேஃப் கேம் பிளே பண்ண வேண்டிய, அதாவது நான் ரெண்டே கொஸ்டின் தான், ஒன்னு பாமக வேணுமா தாவேகா வேணுமா அப்படின்னு வரும்போது இன்னைக்கு எடப்பாடியோட தேர்வு வந்து பாமகவா தான் இருக்கும். ஏன்னா பாமக ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே அந்த கூட்டணியோட இருந்திருக்காங்க, கடைசி நேரத்தில் வந்தனால ஓட் டிரான்ஸ்ஃபர், மற்றபடி அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப இன்டாக்டா இருக்காங்கனால அதுதான் வந்து உங்களுக்கு வேவ்லென்த் செட் ஆகும். விஜயின் வரும்போது அவங்க புது கூட்டணி எப்படி அமையும் தெரியாது. அங்க சாய்ஸஸ் இருக்கா? தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப பாமகவும் இந்த பக்கம் வந்துரும், தேமுதிகவும் இந்த பக்கம் வந்துரும்னா தாவேகா தலைமையிலான கூட்டணிங்கிறதுக்கு யார் மேஜர் பார்ட்னர்? யார்? ஏடிஎம்கே நீங்க பாமக மாதிரியான பாஜக மாதிரியான ஒரு மேஜர் பார்ட்னர் வேணும் திமுகவை எதிர்கொள்ளனா, தாவேகாவுக்கு யார் மேஜர் பார்ட்னர்? தாவேகாவுக்கு மேஜர் பார்ட்னர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் ஒருவேளை அவங்க திமுக கூட்டணியிலேருந்து யாராவது விலகி வந்தால் அதை வந்து தாவேகா வந்து கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க வந்து தாவேகா வந்து கூட்டணி அவங்க டிமாண்ட் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் நிறைய செய்திகள் அடிபட்டது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு, அவங்கள அன்டெஸ்டட் இதெல்லாம் சொன்னா கூட இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்து அது போல ஒரு அன்டெஸ்டட் கூட இல்ல, ஒரு நம்பகமான பார்ட்னர்ஸ் வேணும். நம்பகமான பார்ட்னர், அவங்க கூட நீண்ட நாளுக்கு தோழமை கட்சியா இருக்கிற பார்ட்னர், ரெண்டு பேரும் எதுக்குற, அது ஆமா, திமுகவையும் எதிர்க்கிற அதிமுகவையும் எதிர்க்கிற நம்பகமான பார்ட்னர்ஸ் விஜய்க்கு வேணும். விஜய்க்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. விஜய் வந்து நீங்க திமுக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய கட்சிகள், மேபி தொகுதி பங்கீடு அதுல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம வெளியேற கட்சிகள் நான் தாவேக்காக போகும். பட் நான் என்ன சொல்றேன்னா தாவேக்காவை அதிமுக உள்ளே இழுவதற்கான வாய்ப்புகள் குறைவாயிட்டு. ஏன்னா முன்னாடி நீங்க வந்து எல்லா காலையும் அதிமுக எடப்பாடி அவர்கள் முடிவு பண்ண. எனக்கு அதுல ஒண்ணு மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க, நீங்க எல்லா கதவுகளும் அடைச்சாச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, தாவேக்காவுக்கு கூட்டணிக்கான கதவுகள், அந்த இடத்துல அதிமுக இருந்துச்சு, தாவேகா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதிமுக நினைச்சு தாவேகா டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றத உறுதிப்படுத்தி பாமகவும் வந்துரும் தேமுதிகவும் வந்துருன்ற ஒரு நிலைமையை ஊர்ஜிதப்படுத்தின பிறகு இங்க டிமாண்ட் பண்ற இடத்துல தாவேகா இல்ல இன்னும் கொஞ்சம் இறங்கி போக வேண்டிய இடத்துலயோ, தொகுதிகள் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டிய இடத்துலயோ, இல்ல நாங்களும் கூட்டணிக்கு வர்றோம்னு சொல்ல வேண்டிய இடத்துலயோ தாவேகா இருக்கிறதா தானே புரிஞ்சுக்கணும். அதிமுக கூட்டணியை வந்து நோக்கி நகருது தாவேகா அப்படின்னாலே அவங்க வந்து சரி நாங்க ஒரு நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 கூட இருக்கிறதுக்கு தயாரா இருக்கும் அந்த கூட்டணியில. அதாவது எங்களுக்கு பாமகவோட பாஜகவோட குறைவான இடங்கள் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால்தான் இந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் சரிசமமாவது 25 கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்புல அதிகமா எடுத்து வச்சிருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது இந்த கூட்டணி கணக்குகள் வந்து கண்டிப்பாக தொகுதி பங்கீடுங்கிற மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா அது வந்து திமுக கூட்டணி இல்லாத விஷயம், இங்க இருக்கிற விஷயம். ஏன்னா வந்து வெறுமனே திமுக எதிர்ப்பை மட்டும் முன்வைக்க மாட்டாங்க. சரி நாங்க திமுக எதிர்ப்பை வைத்து களமாடுகிறோம், ஆனா எங்களுக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்தை டிமாண்ட் பண்ணுவாங்க.
இங்க இருக்கிற பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜி.கே. வாசன் கட்சி கூட அதை டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்ப சென்ற முறை நாங்க 6 இடத்துல இருந்தோம், எங்களுக்கு குறைந்தபட்சம் 6 இடங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் இல்ல, அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ அந்த இடத்துல இருக்கு. சோ இப்படி இந்த இடத்துல சிக்கல் இருக்கும்போது தாவேகா உள்ள வந்து அவங்களுக்கு அலாட் பண்றாங்க. எங்களுக்கு என்னன்னு கேட்டா அது கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்த்தக்கூடிய அழுத்தம் தானே, அப்படிதானே புரிஞ்சுக்கணும். பாஜக நிறைய இடங்கள் கேக்குது, பாமக கேக்குது, அதிமுகவுக்கான பிரதிநிதித்துவத்தை கொஞ்சம் குறைச்சிடணும், தங்ககிட்டையும் ஹோல்டு இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவை கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்த்துற புள்ளி தான். இல்ல நான் அப்படி பார்க்கல. நீங்க இங்க இருக்கிற கட்சிகளுக்கு அவங்க சர்வைவலுக்காக தேவைப்படுது. பாமகவுக்கு குறைந்தபட்சம் அவங்க வந்து 23 இடங்களை போட்டிட்டு 5 இடங்கள் தான் பெற்றாங்க சென்ற இடத்துல. இன்னைக்கு குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு 15-20 தொகுதியில வெற்றி பெற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிறைய தொகுதிகள்லாம் வின்னபிலிட்டியா, எது வின்னபிலிட்டி தான முக்கியம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 எம்எல்ஏக்கள் அடுத்த முறை அவங்க சட்டமன்றத்துக்கு போகணும். அதே மாதிரி தேமுதிகவுக்கும் ஒரு கவுண்ட் வேணும். இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. கூட்டணி ஆட்சி இடம்பெறுமானுங்க அதெல்லாம் வந்து ஒரு அடுத்த எம்எல்ஏக்கள் பாமகவுக்கு போகணும்னா 40-45 சீட்டு கொடுக்கணும் பாமகவுக்கு. ஆமா, அப்ப ஏடிஎம் கேட்ட என்ன, அப்ப பாமகவுக்கு 45 கொடுத்தா பாஜக எத்தனை கேட்கும்? கண்டிப்பா ஒரு அதிகபட்சமாக 25-30 இடங்கள் தான் பாமக கிடைக்க போகிறது. ஏன்னா நீங்க எல்லாரும் அக்கமெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கும் வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பலமான கூட்டணியா இருக்கணும்னா எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏடிஎம்கே கொஞ்சம் சிக்கல்ன்றீங்களா? தொகுதிகளை பிரிச்சு கொடுக்குற எண்ணிக்கை அவங்க தான் இப்போ சென்ற முறை 179 இடங்கள் இருந்தாங்க, இந்த 40 இடங்களை விட்டு கொடுப்பாங்க. நிச்சயமா 40 இடங்களை விட்டு கொடுத்து அது புதிய காட்சிகளை உள்ள அகாமடேட் பண்ணுவாங்க. ஆனா தாவேகா உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் என்னுடைய புரிதல். திரு ஷாம், அதிமுக கூட்டணிக்கு போவோமா வேண்டாமா அப்படின்னு தாவேகா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கா? கூட்டணியில வச்சுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கா? இப்போ இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோங்க மே மாதம் 5ஆம் தேதி. இதே மே மாதம் 5ஆம் தேதி 2004 சென்னை தீவுத்திடலில் கூட்டம். ஜெயலலிதா அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் பேசுறாங்க. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. முன்னதாக வந்து விஜய் டிவியில மக்கள் யார் பக்கம்னு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சில மாதங்களுக்கு முன்பே உறுதியாயிருச்சு. அதாவது திமுக வெளியில வந்துருச்சு. அப்போ உறுதியான பிறகு இதே மாதிரியான மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் இப்படியான பேச்சுகள். அதிமுக அப்ப ஆளுங்கட்சி, மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கும்போது எந்த கட்சியுமே வரல. கடைசியா ஜெயலலிதா அவர்கள் இருந்து அவ்வளவு முயற்சி செஞ்சோம். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மட்டும்தான். கூட்டணி இந்த மேடையில பேசுறதுக்கு தலைவர்களை எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த தீவுத்திடல் மேடையில பறக்கத்தலி கூட சீனியர் ரிப்போர்ட்டர் பறக்கத்தலி எனக்கு அது பழைய பிரஸ் கட்டிங் இப்ப அனுப்பி வச்சிருந்தாரு. எதுக்காக நான் சொல்றேன்னா, பொதுவாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் வரும்போது இயல்பான சிக்கல் என்னன்னா, தமிழ்நாட்டின் நலன்களை காப்பது யார்? இங்க இருக்கிற அரசியல் என்ன? 67ல இருந்து டெல்லிக்கு எதிராக தானே நம்ம போராடிட்டு இருக்கோம். திராவிட இயக்கம், கடவுள் மறுப்பு எல்லாமே இந்த மாநில தேர்தல்களையும் பிரதிபலிக்கும். 2004 ஜெயலலிதா அந்த தவறை பண்ணி 2006 திருத்திக்கிட்டாங்க. இவங்க வந்து 2021லயும் அதே நிலைமையில இருந்தாங்க. இப்ப 2026லயும் அதே நிலைமையில இருக்காங்க. அப்ப பிற கட்சிகள் நம்ம சொல்றோம், பாமக கூட அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வருமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. தேமுதிக வருமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்? தேமுதிகவே அவங்களோட எய்ம்னு என்னவா இருக்க முடியும்? அதிகப்படியான இடங்களை ஜெயிச்சு பார்ட்டியை வந்து திருப்பி ஸ்டேட் லெவல் பார்ட்டியா உயர்த்தணும். தனி சின்ன அவங்களுக்கு வேணும். பாமகவுக்கு நம்ம ராம்கே சொன்ன மாதிரி தான், இன்னும் அதிகப்படியான இரட்டை இலக்கத்துல வந்து வெற்றி பெற வேண்டும். அதான் அவங்களோட லட்சியமா இருக்க முடியும். வாய்ப்பு அவங்களுக்கு பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் நல்ல வாய்ப்பு. என்னன்னா அவங்க சொல்ற எல்லாமே வந்துரும். ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, அதிகப்படியான சீட்டுகள், ஒரு புதிய முயற்சி பண்ண மாதிரி. திமுகவை எதிர்த்துடலாம், அதிமுகவை எதுக்கலாம், பாரதிய ஜனதாவை எதுக்கலாம். சீமான மட்டும் அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா அது பலமான கூட்டணியா மாறிடும். வின்னபிலிட்டி ஜெயிக்கிற உத்தரவாதம் திருப்பி வந்து எந்த தேர்தல்ல யாருக்கு வின்னபிலிட்டி இருக்கு சொல்லுங்க. சரி, வரப்போற தேர்தல் வந்து எல்லா தேர்தலின் தாய், மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ். அப்போ புதிய முயற்சிகள் தானே. பிரியன் சொன்ன மாதிரி ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள் தானே. இல்ல கரெக்ட். ஆனா ஏடிஎம்கே இருக்கிற 20-25% நாம சேர்ந்தா கிடைக்கிற 30-35ன்னு இருக்கிற அந்த நம்பர் தானே பெருசா தெரியும். விஜய் மாதிரி அன்டெஸ்டடா இருக்கிறவங்கள்ட்ட போய் ஏற்கனவே பலம் குன்றி இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யறதுனால ஒட்டுமொத்தமாவே ஒரு 20-25 தானே வரும். அரித்மெட்டிக்காவே அங்க பெர்செப்ஷன் இருக்கேன்னு கேக்குறேன். பாலிடிக்ஸ் வந்து வெறும் அரித்மெட்டிக்ஸ் மட்டும் இல்ல. ஒன்று. இரண்டாவது, விஜய் வந்து என்னதான் அன்டெஸ்டடாக இருந்தாலும் அவருக்கென்று இருக்கிற ஒரு வகையான சினிமா கவர்ச்சி அது உதவியாக இருக்கும். இப்போ உதாரணமா பாமக பலவீனமான மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா ஒரு மாற்று முயற்சி அவங்க பண்ணாங்கன்னா
திடீர்னு உங்களுக்கு ஒரு மவுசு கூடிரும். ஒண்ணுமே இல்லைங்க, இன்னைக்கு நீட்டுக்கு அகைன்ஸ்டா சீமான் பேசுறாரு, எவ்வளவு பேர் அதை பாராட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என் பிள்ளைங்க எல்லாம் என்ன மூக்குத்தியில வந்து பிட்ட ஒழிச்சு கொண்டு போயிருவாங்கன்னா நீங்க வாக்குப்பதிவு எந்திரத்தை ஏன் நீங்க திருத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்னு கேக்குறாருல, அதிரடியா கேக்குறாரு. சரி, அது வந்து ஒரு செக்டார திடீர்னு அப்பீல் பண்ணுது. அப்போ நீங்க எப்படி பார்த்தாலும் 30 வயசு கீழே இருக்கிறவங்களோட ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க உண்மையிலே என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. 30 வயசு 35 வயசு கீழே இருக்கிறவங்க, அதாவது முதல் முறை வாக்கு போடுறவங்க மட்டும் நான் சொல்லல, 2வது முறை வாக்கு போடுறவங்க, 3வது முறை வாக்கு போடுறவங்க, அவங்களோட சிந்தனை என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த சிந்தனைக்கெல்லாம் உரம் சேர்க்கக்கூடிய வகையில ஒரு கனவு கூட்டணி அப்படியே அது வரக்கூடாது. தாவேகா, பாமக, தேமுதிக, சீமான் அப்படி ஒரு கூட்டணி கூட அமையலாம் அப்படின்னு புதிய தமிழகம், புதிய தமிழகம் இன்னும் அப்புறம் அடுத்தடுத்த பார்ட்னர்ஸ் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இவங்க மேஜர் பார்ட்னர். ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குங்கிற கோஷங்க இப்பதான் வருது. இப்பதான் வருது. அதற்கான ஒரே வாய்ப்புன்னு நான் பாக்குறது என்ன அப்படின்னா தாவேகா கூட்டணி தான். திரு சீமன், அது திரு பிரியன், அது சாத்தியமாக வாய்ப்பு இருக்கா? அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறத நோக்கி இந்த கட்சிகள் பாமக, தேமுதிக, திரு சீமான் இவங்கெல்லாம் நகர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது வந்து விஜய் ப்ளஸ் சீமான் ஓரளவுக்கு ஒரு ஃபார்மிடபிளான ஒரு கூட்டணியை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீமானை பொறுத்த மட்டும் அவரும் வந்து ஒரு தன்னோட தனித்துவத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். ஒரு 4 தேர்தலில் அவர் வந்து தனியாக தான் போட்டி போட்டிருக்கார். ஒரு 8% ஓட்டு வாங்கியிருக்கார். வரப்போ ஒரு தேர்தல் அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக கூட அவர் இருக்கலாம். ஆனால் அதே சமயம் வந்து தொடர்ந்து தன்னுடைய தனித்துவத்தை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. 234 தொகுதிகளையும் நான் போட்டி போடுவேன் சொன்னார். ஆமாம், அது யார் கூடயும் நான் வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டேன்றது ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் ஆக்சுவலாக. அப்புறம் விஜய் கூட வந்து அவருக்கு வந்து ஒரு நெருக்கம் இருக்கலாமே தவிர அரசியல் ரீதியான ஒரு கூட்டணின்ற விஷயத்தில் போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அரசியலில் நான் சீனியராக இருக்கேன், என்னை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா சீமான், இல்லை விஜய் வந்து என்ன ஆண்டாம செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கேன், எனக்கு ஓட்டு ஜாஸ்தி உங்களை விட அப்படின்னு சொன்னார்னா அது அங்கே சரியாக வருமானு தெரியாது ஆக்சுவலாக வந்து. ஆனால் தாவேகாவோட பாமக சேர்ந்தால் ஐ எம் வெரி மச் ஷூர் தட் மத்திய வட மாவட்டங்களில் சுமார் 60 தொகுதிகளில் திமுகவுக்கு நேரடி போட்டியை தாவேகா பாமக கொடுக்கும். தாவேகா பாமக தேமுதிக இருந்ததுன்னா திமுகவுக்கு நேரடி போட்டி, அதிமுக கூட்டணி கூட பின்னாடி போயிடும் ஆக்சுவலாக மத்திய வட மாவட்டங்களில். தெற்குலையும் கொங்குலையும் நான் சொல்லலை, அந்த வாய்ப்பு அதுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஷாம் சார் சொன்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது. இருந்ததுன்னா இந்த நான் சொன்ன இந்த ஏரியாக்களில் மத்திய வட மாவட்டங்களில் ஒரு 60 தொகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணி திமுகவுக்கு நேரடியாக போட்டியை கொடுத்து அதிமுக கூட்டணி 3வது இடத்துக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பு குறித்து கேட்டேன் சார்ட்ட. எந்த கட்சிக்கு தான் இருக்கு, எந்த கூட்டணிக்கு தான் வின்னபிலிட்டி இருக்கு, மாறிக்கிட்டே ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் பிரியனே கிளாரிஃபை பண்ணிடலாம். அதாவது இதுல வந்து ஓபிஎஸும் டிடிவியும் சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் டிடிவி இப்பவுமே தனி கேண்டிடேட் சொல்றாரு சோளிங்கர்ல. அப்ப கட்சியை மூட முடியாதுல்ல, நீங்க வந்து எந்த கூட்டணியும் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா நான் கட்சியை மூடிட்டு போக முடியாதுல்ல. அப்ப இது வெற்றி பெறக்கூடிய கூட்டணி மாதிரி தெரிஞ்சா அங்க போயிருவாங்க தாவேகா கூட. கண்டிப்பா திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் கூட போக வாய்ப்பு இருக்கு. டிடிவி சமீபத்தில் சோளிங்கர்ல வந்து ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆமா, இவரை வெற்றி பெற செய்யுங்கன்னு சொல்லிட்டார். கூட்டணியில் என்டிஏல இருக்கும்போதே அவர் சொன்னது வந்து ஒரு மாதிரி அபஸ்வரமாக இருக்குது ஆக்சுவலாக வந்தது. அது எப்படி அவர் அதை சொன்னாருன்னு தெரியல, முரண்பாடாக இருக்குது ஆக்சுவலாக. திரு சீமானும் சொல்லிட்டாரு. ஆமாம், வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. ஆமாம், அறிவிச்சிட்டாரு. ஆனால் வந்து அதனால தான் வந்து ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் ஒரு தனி கணக்கு இருக்கான்றது இன்னொரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இபிஎஸ் வந்து இவங்களை வந்து என்டிஏ கூட்டணியில் அகாமடேட் பண்ணுறதுக்கான அதாவது ஓபிஎஸ் குறிப்பாக அகாமடேட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவங்களை வந்து ஓபிஎஸ்ஸை வந்து தினகரன் தனியாக விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்தோ இல்லை சசிகலாவோட சேர்ந்தோ விஜய் கூட்டணிக்கு போகிறதுக்கான ஒரு தனி லைன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம மறுக்க முடியாது ஆக்சுவலாக வந்து. அப்படி போனால் அந்த தாவேகா பாமக தேமுதிக அந்த ஓபிஎஸ் கூட்டணி சவுத்லேயும் வந்து வலுவாகும். அப்போ சவுத்தில் வந்து அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு சேலஞ்சு பண்ணுவது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஆக்சுவலாக. அது திரும்பிக்கு லட்சுமி, திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தாவேகாவோடு போகலாம் அப்படின்னு பாமக, தேமுதிக, திரு சீமான் இவங்கெல்லாம் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு அப்படி தெரியல. ராமதாஸ் அவர்களும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர்கள். அப்படி வந்து புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியோட இல்லை ஒரு நடிகர் தொடங்கின ஒரு கட்சியோட அவங்க கூட்டணி ஒரு வெற்றி அப்படிங்கிறதுக்காகவே கூட்டணி முடிவு பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணலை.
இன்னொன்று வந்து அவங்க இப்போ வரைக்கும் என்டிஏல தான் இருக்காங்க. என்டிஏலேருந்து வெளியில் போனதா இன்றைக்கு வரைக்கும் அவங்க கட்சிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருந்தாலுமே, தலைமைக்கு இடையில குழப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் இது வரைக்கும் நாங்கள் என்டிஏலேருந்து வெளியில் போயிட்டோன்னு அவங்க சொல்லவே இல்லை. போன எலெக்ஷன் என்டிஏல தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ எதிர்த்த மாதிரியும் ஆச்சு. பாஜக இப்போ வரைக்கும் அதிமுகவோட ராஜ்யசபா டிக்கெட்ல தான் ராஜ்யசபா மெம்பரா இருக்கு. அடுத்து திரும்பவும் ராஜ்யசபா டிக்கெட் வந்து அவங்களுக்கு, அதாவது ராஜ்யசபால திரும்பவும் இடம் கிடைக்கும் அடுத்த சுற்றுலையும்னு எதிர்பார்ப்புகள் பாமக தரப்புல இருக்கு. தேமுதிகவுக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு ராஜ்யசபா சீட் கிடைச்சிடாதான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2021 அவங்க கடைசி நேரத்துல அந்த தொகுதி பங்கீடுல இருந்த கன்ஃபியூஷன்ஸ்ல டிடிவி தினகரனோட அமமுகவோட கூட்டணியில போனாங்க. இந்த முறை வந்து 2021 அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு இப்ப இருக்கான்னு தெரியல. தேமுதிகவுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு, ஏன்னா சில பாக்கெட்ஸ்ல அவங்களுக்கு வந்து இன்னும் கட்டமைப்பு இருக்கு, ஓட்ஸ் எல்லாம் இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. ஆனா அவங்க வந்து இருக்கிறதுனாலே அந்த அணி வந்து ஒரு பலமான அணியா மாறிடும்லாம் தெரியல எனக்கு. பாமகவும் தேமுதிகவும் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுனால வந்து கூட்டணி மாறிடும், அந்த கூட்டணி மாறுறதுனால வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல. பாமகவை பொறுத்த வரைக்கும் அந்த வன்னியர் கம்யூனிட்டி ஓட்ஸ் அவங்க கிட்ட மேஜரா அவங்களால அதை தீர்மானிக்க முடியும் பெரிய அளவுல. நார்த் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சேலம் போன்ற பகுதிகள், ஏன்னா போன தேர்தலில் கூட 2021 இந்த 10% இடஒதுக்கீடு அறிவிச்சு, அதற்கு உள்ளிட இடஒதுக்கீடு அறிவிச்சு, அதற்கு பிறகு கூட்டணியும் அறிவிச்சது சேலம் போன்ற பகுதிகளில் அதிமுகவுக்கு வாக்குகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. பாமக இந்த கூட்டணியில தான் நீடிப்பாங்க. புதுசா வந்து விஜயோட ஒரு கூட்டணியில போறது அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க இந்த ஏடிஎம்கே இந்த என்டிஏ கூட்டணி இட் வில் எக்ஸிஸ்ட் ஆஸ் இட் இஸ். தனியா வந்து சீமான் விஜய் அவர்கள் எல்லாம் போட்டியிடுவாங்க அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப 4 முனை போட்டி தான், 4 முனை போட்டி தான் இருக்கும். சீமானுக்கு உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து வெகுவாக நடக்குது. அது ராம்கி 4 முனை போட்டியா இல்ல 3 முனை போட்டியா? 4 முனை போட்டி தான். ஏன்னா தவேக்கா தனியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பாமக வியூகம் பற்றி இப்போ சொல்லும்போது இன்னும் வட தமிழ்நாட்டில் அவங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு இன்னும் டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் அவங்க தான் முடிவெடுக்கிற இடத்துல இருப்பாங்க. அவங்க இன்னும் திமுகவே அதிமுகவை தான் கூட்டணி சேருவார் வழியா வேற யார் பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்பு. விஜயை போய் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு அவசியம். விஜயே வந்து நின்னா கூட அதை வந்து விஜய் கூட கூட்டணி சேருவதற்கு பாமக யோசிக்க. ஏன்னா அடிப்படையில் பாமக அரசியலே பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து யார் வந்தார்களோ அவங்கள எதிர்த்திருக்காங்க. ரஜினி, கமல் ஆகட்டும், விஜயகாந்த், சரத்குமார், யாரெல்லாம் வந்தாலும் இப்போ திரும்ப போய் விஜய் கூட நின்று அவங்க பிரச்சாரம் செய்வதற்கெல்லாம் விரும்பவே மாட்டார்கள். அதுக்கான இது இல்லை. ரெண்டாவது, நீங்கள் வட தமிழ்நாட்டில் பாமகவை சேலஞ்ச் பண்ணுற இடத்துல விஜயகாந்த் இருந்தார். ஸோ அந்த விஜயகாந்த் இடத்துல விஜய் இருந்தார்னா அது வந்து களத்தில் வர மாற்று. ஆனால் விஜய் அந்த மாதிரியான கள அரசியல் விரும்புவதா தெரியல. ஸோ அதனால இந்த மாதிரி கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பாமக இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க நிச்சயமா திமுகவை விட பாமக ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால பாமக வந்து நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் தான் இடம்பெறும். அது விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தான் 4 முனை போட்டி தான். 4 முனை போட்டி தான். பேசும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவேறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது